Hello students, last video la nama limitations of planning பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு வீடியோல planning process, ஒரு பிளானிங்கை வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஆர்கனைசேஷனுடைய கோலை வந்து ரீச் பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த ப்ராசஸை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் வீடியோஸுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, பிளானிங் ப்ராசஸ் என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அட்வான்ஸாகவே என்ன பண்ணணும், வாட் டு டூ அண்ட் ஹவு டு டூ. ஓகேவா, என்ன பண்ணணும், அதை எப்படி பண்ண போகிறோம். ஓகேவா, அது இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் டிசிஷன் மேக்கிங். ஓகேவா, ஒரு ஆர்கனைசேஷனுடைய கோலை வந்து ரீச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு டிசிஷன் எடுத்தாகணும். அந்த டிசிஷன் மேக்கிங்க்கான ஒரு ப்ராசஸ் வந்து நடக்குதுன்னா அது வந்து வித் பிளானிங்கோடு தான் வந்து அது நடக்க முடியும். ஓகேவா, ஓகே, ஹவு டு வி கோ அபவுட் மேக்கிங் எ பிளான், எப்படி நம்ம வந்து ஒரு பிளானை வந்து நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். ஓகேவா, எப்படி நம்ம ஒரு ப்ராசஸாக நம்ம வந்து ஒரு பிளானாக கொண்டு போக போகிறோம். ஈஸியாக சொல்லிடலாம், பிளான் பண்ணி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த பிளானிங் அப்படின்றதுல எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து செட்டிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா பிளானிங்கில் ஃபார்மோஸ்ட் ஸ்டெப் வந்து செட்டிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கான ஆப்ஜெக்டிவ்ஸ், தட் இஸ் கோல் வந்து அவங்க வந்து செட் பண்ணணும். ஓகேவா, ஸோ அந்த ஆர்கனைசேஷனுடைய அந்த கோலை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் சரி, ஒர்க்கர்ஸும் சரி, மேனேஜர்ஸும் சரி, ஒவ்வொரு யூனிட்டுமே வந்து அந்த ஆர்கனைசேஷனுடைய கோலை ரீச் பண்ணுறதுக்காக தான் எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணணும். ஓகேவா, ஸோ இட் குட் மீன் இன்க்ரீஸ் இன் சேல்ஸ் பை 20%, விச் வுட் பி ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த என்டையர் ஆர்கனைசேஷன். இப்போ ஒரு ஆர்கனைசேஷனுடைய சேல்ஸை வந்து ஒரு 20% நான் வந்து அதிகம் பண்ணணும் அப்படின்னா அப்போ அந்த ஹோல் ஆர்கனைசேஷனுமே வந்து அந்த 20% சேல்ஸுக்கான வேலையை என்ன பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும் இல்லையா. எல்லாருமே ஒர்க் பண்ணாதான் அந்த கோலை வந்து ரீச் பண்ண முடியும். அப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டினுடைய கான்ட்ரிபியூஷனும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்கனைசேஷனுடைய கோலை ரீச் பண்ணுறதுக்கான பிளானை தான் வந்து அவங்க போடணும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் வந்து அதற்கான பிளானை வந்து அவங்க போடணும். ஓகே, அதே போல் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் சரி, யூனிட்ஸ்க்கும் சரி, எம்ப்ளாயீஸ்க்கும் சரி, ஆப்ஜெக்டிவ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் என்ன அப்படின்ற ஒரு கிளியர் கட் பிக்சரை வந்து அவங்களுக்கு கொடுத்துடணும். அதாவது நோ குவாலிட்டி டேமேஜ், 100% அக்யூரசி அவங்களுடைய ப்ராடக்டில் இருக்கணும் அப்படின்றது அவங்க எய்மாக வச்சுருந்தாங்க அப்படின்னும் பொழுது, ஸோ எந்தவித வேஸ்டேஜஸும் இல்லாமல் அவங்க எப்படி வந்து அந்த அவுட்புட்டை கொண்டு வர போகிறாங்க, அதுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் வந்து அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டுக்கான வேலையை எப்படி பிளான் பண்ணி பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் வந்து செட்டிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஓகேவா, ஸோ they give direction to all departments. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கான பிளானை செட் பண்ணிவிட்டு ஆர்கனைசேஷனுடைய கோலை ரீச் பண்ணுறதுக்கு அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. Okay, at the same time, managers must contribute ideas and participate in the objective setting process. They must be also understand how their actions contribute to achieving objectives. If the end result is clear, it becomes easier to work towards the goal. மேனேஜர்ஸும் என்ன பண்ணணும், எப்படி வந்து ஒர்க்கர்ஸை வந்து அந்த ஆர்கனைசேஷனுடைய கோல்ஸை ரீச் பண்ணுறதுக்கு எப்படி அவங்கள வந்து ஒர்க் அவுட் பண்ண வைக்கிறது. ஓகேவா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் மேனேஜர்ஸும் வந்து அவங்கவுங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கான கோலை வந்து எப்படி ரீச் பண்ணுறது, எந்த டைம் ஷெட்யூல்குள்ளே ரீச் பண்ணுறது, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து சரியான முறையில் அவங்க பிளான் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த கோலை ரீச் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ செட்டிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக வந்து பிளானிங் ப்ராசஸில் வந்து சொல்லப்படுது. ஆப்ஜெக்டிவ்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும். அடுத்தது டெவலப்பிங் premises. Planning is concerned with the future which is uncertain and every planner is using conjecture about the might happen in future. So planning அப்படின்னும் பொழுதே ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன கன்சர்ன் வருது அப்படின்னா ஃபியூச்சர் அப்படின்ற ஒரு விஷயந்தான் வருது. இன்றைக்கி இருக்கிற சூழலை மட்டும் நாம் பேஸ் பண்ணி நம்ம வந்து எந்த ஒரு பிளானிங்கும் பண்ணக்கூடாது. ஃப்யூச்சரில் என்ன மாதிரி சேஞ்சஸ் ஏற்படும் அப்படின்றதையும் பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய பிளானிங் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ therefore the manager is required to make certain assumptions about the future. ஸோ ஃப்யூச்சரை பற்றின ஒரு சில அசம்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க தங்களுடைய ஆர்கனைசேஷனோட கோலையே வந்து அவங்க வந்து ஆப்ஜெக்டிவ்ஸை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அதற்கான பிளான் போடுவாங்க. ஓகேவா? ஸோ தீஸ் அசம்ஷன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ப்ரமிசஸ் அப்படின்னு சொல்கிறோம். அசம்ஷன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ப்ரமிசஸ் அப்படின்னு சொல்கிறோம். சாரி, assumptions are base material upon which plans are to be drawn. ஸோ ஒரு பிளானினுடைய பேஸாக இருக்கிறது, ஒரு அடிப்படை விஷயமா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசம்ஷன்ஸ் தான். ஓகேவா? ஃப்யூச்சரில் இப்படி நடக்கலாம், இப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜி வரலாம், ஓகேவா? ஸோ இப்படிப்பட்ட ப்ராஜெக்ட் வந்து நம்மக்கிட்ட வரலாம். ஸோ அதற்கெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும், பிளானே வந்து நம்ம பண்ணணும். அப்போது அந்த அசம்ஷன்ஸ் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளானை வந்து போடுறதுக்கான ஒரு பேஸ்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த பேஸ்மெண்ட் வந்து எந்த ஃபார்மில் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபோர்காஸ்ட்டு. ஓகேவா? ஃப்யூச்சரில் வந்து என்னென்னலாம் நடக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம வந்து முன்கூட்டியே வந்து கணிக்கிறது. ஓகேவா? அடுத்தது எக்ஸிஸ்டிங் பிளான். ஆல்ரெடி நம்ம ஒரு பிளான் போட்டு வச்சுருப்போம், அந்த பிளான். அதே போல் ப்ரீவியஸ் இயரில் வந்து நம்ம ஒரு பிளான்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். இது மூணுத்தையுமே நம்ம கம்பேர் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும், ஆர்கனைசேஷனுக்கான ஒரு பிளானையே நம்ம வந்து போடணும். ஸோ அசம்ஷன்ஸ் அப்படின்றது வந்து இருக்கிறது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் அண்ட் ப்ரெசண்ட் கண்டிஷன்ஸையும் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கான ஒரு பிளானை வந்து நம்ம போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த premises or assumptions must be same for all and there should be total agreement on them. All managers involved in planning should be familiar with the use of same assumptions. ஒவ்வொரு மேனேஜர்ஸுமே, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் மேனேஜர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அசியூம் பண்ணி தான் வந்து பிளான். இப்போ ஆர்கனைசேஷனுடைய கோலே வந்து எப்படி செட் பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்யூச்சரெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணி ப்ரீ டிட்டர்மைண்டாக தான் வந்து ஒரு கோல்ஸை செட் பண்ணுவாங்கன்னும் பொழுது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அந்த ஆர்கனைசேஷனுடைய கோலை ரீச் பண்ணுறதுக்கு தான் வந்து அவங்க ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அப்போது அவங்க வந்து அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கான பிளான், அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கான பிளானை போடும்பொழுது அவங்க என்ன பண்ணணும், அவங்களும் சில அசம்ஷன்ஸை வந்து பேஸ் பண்ணி எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அவங்களுடைய பிளானை வந்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆர்கனைசேஷனுடைய கோலை ரீச் பண்ணக்கூடியதாக இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ அந்த அசம்ஷன்ஸ் அப்படின்றது வந்து ஒரு ஜென்ரல் கோலுக்கு, ஆர்கனைசேஷன் கோலுக்கு மட்டும் கிடையாது, அது வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அசம்ஷன்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், forecasting is important in developing assumptions. It is a technique of gathering information. Informationஸை கேதர் பண்ணுறது, அதுதான் forecasting சொல்கிறோம். ஸோ forecasting can be made out of demand for a particular product. அதாவது இப்போ forecast அப்படின்றது வந்து என்னென்ன அடிப்படையில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டினுடைய டிமாண்ட் என்ன, அதனுடைய ப்ரைஸ் என்ன, ஓகேவா? அதே போல் ஏதாவது பாலிசி சேஞ்சஸ் இருக்குதா, கம்பெனிகளுடைய பாலிசி சேஞ்சஸ் இருக்குதா, இல்லை வந்து கவர்மெண்ட் இதில் டேக்ஸ் ரேட்ஸில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா. ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான இன்ஃபர்மேஷன்ஸையும் வந்து கலெக்ட் பண்ணுறது தான் ஃபோர்காஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அக்யூரேட் ஃபோர்காஸ்ட் அப்படின்றது வந்து ஒரு பிளானை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஜெக்டிவை செட் பண்ணுறது, அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெவலப்பிங் அசம்ஷன்ஸ். ஸோ என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் நாம் ஃபேஸ் பண்ணுவோம், என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் ஏற்படலாம் அப்படின்ற அந்த ஃபோர்காஸ்டிங், அந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஃபஸ்ட்டு கேதர் பண்ணிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆர்கனைசேஷனை கோலை செட் பண்ணணும். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு 0% வேஸ்டேஜ் அண்ட் 100% குவாலிட்டி, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷனுடைய ஆப்ஜெக்டிவ்னு வச்சுக்கிட்டா அப்போது அதற்கான ஃபோர்காஸ்ட், தட் இஸ் கேதரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது வந்து அடுத்த ப்ராசஸ். அது அடுத்தது ஐடென்டிஃபையிங் ஆல்டர்னேட்டிவ் கோர்சஸ் ஆஃப் ஆக்ஷன். ஓகே, ஒன்ஸ் வந்து ஆப்ஜெக்டிவ் செட் பண்ணிட்டோம், அடுத்தது அசம்ஷன்ஸ், ஓகேவா? அதையும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய வழிகளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆப்ஜெக்டிவ்ஸை ரீச் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் இல்லையா? ஸோ எல்லா ஆல்டர்னேட்டிவ் கோர்சஸ் ஆஃப் ஆக்ஷன், எந்தெந்த வழியிலெல்லாம் வந்து நம்மளுடைய ஆர்கனைசேஷனல் கோலை வந்து நம்ம ரீச் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும்.
ஓகேவா? ஒன்று வந்து ரொட்டீனாக நம்ம பண்ணக்கூடிய பிளானை பேஸ் பண்ணியே வந்து ஒர்க் பண்ணலாம். இல்லை இன்னோவேட்டிவாக ஏதாவது சில விஷயங்களை அதில் கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலும் வந்து ஏற்படலாம். ஸோ இன்னோவேட்டிவ் கோர்ஸ் மே பி அடாப்டட் பை இன்வால்விங் மோர் பீப்புள் அண்ட் ஷேரிங் தேர் ஐடியாஸ். ஸோ இப்போ பிளானிங் வந்து டிஃப்ரெண்ட் பிளான்ஸை வந்து நான் கொண்டு வர போகிறேன் அப்படின்னா, அப்போ நான் என்ன பண்ணணும், என்னுடைய ஆப்ஜெக்டை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அசம்ஷன்ஸை கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் அதை வந்து அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் பிளான்ஸை வந்து நான் போடணும். பிளான் பண்ணி எப்படி நான் கோலை வந்து நான் ரீச் பண்ண போகிறேன், அதுக்கு என்ன மாதிரியான இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் வேணும், யாரெல்லாம் வந்து நான் கன்சல்ட் பண்ணி அதற்கான ஐடியாஸை நான் எடுத்துக்க முடியும் அப்படின்ற விஷயங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸில் வந்து நடக்கும். இஃப் த ப்ராஜெக்ட் இஸ் இம்பார்ட்டண்ட் then more alternatives should be generated and thoroughly discussed among the members of the organization. அதாவது இப்போ ஒரு ப்ராஜெக்ட் நாம் எடுத்து பண்ணுறோம் அப்படின்னா அது ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்குமே அந்த ப்ராஜெக்ட் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து அந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கொண்டு போகிறதுக்கு என்னென்ன ஆல்டர்னேட்டிவ் பிளான்ஸ் எல்லாம் போட முடியும் அப்படின்றத வந்து தான் தேர்ட் பாயிண்ட்டாக வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது இவாலுவேட்டிங் ஆல்டர்னேட்டிவ் ப்ராசஸ், அதாவது பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி அப்படின்றத தேர்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணிட்டோம், நிறைய பிளான்ஸை வந்து நம்ம போட்டுட்டோம். ஓகேவா? அந்த பிளான்ஸை நம்ம என்ன பண்ணணும், இவாலுவேட் பண்ணணும். ஓகேவா? வெயிட்டேஜ் பார்க்கணும், என்ன அதில் அட்வான்டேஜஸ் இருக்குது, பிளான் ஏல என்ன அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, பிளான் பியில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஆல்டர்னேட்டிவாக போட்ட ஒவ்வொரு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்லேயும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத முதல்ல நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஒன்றுக்கு ஒன்று வந்து எது பெட்டர்மெண்ட்டாக இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்றதையும் நம்ம கோலை ரீச் பண்ணணுன்னா என்ன பிளானை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். இப்போ வந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க, ஃபினான்ஷியல் பிளான் போடுறாங்க அப்படின்னா அப்போ வந்து த ரிஸ்க் ரிட்டர்ன் ட்ரேட் ஆஃப் அப்படின்றது வந்து ரொம்ப காமனான விஷயம். இப்போ வந்து நான் ஒரு என்னுடைய பணத்தை நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபினான்ஷியலி நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து எனக்கு ஹையர் ரிட்டர்ன்ஸ் வரணும்னு நான் எதிர்பார்த்து தான் நான் பண்ணுவேன். ஆனால் நிறைய எக்கனாமிக்கல் சேஞ்சஸ்லாம் ஏற்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், என்னுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி. ஒரு நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்பொழுது லாங் டேர்முக்கு போடும்போது நமக்கு வந்து அதிகப்படியான லாபம் கிடைக்கும், ஷார்ட் டேர்மில் போடும்போது ரிஸ்க் வந்து அதில் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த பீரியடுக்குள்ளே நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்ற பிளான்ஸை வந்து ஃபினான்ஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ டு இவாலுவேட் சச் ப்ரப்போசல்ஸ் டீட்டெயில்டு கேல்குலேஷன்ஸ் earnings per share, இன்ட்ரெஸ்ட், டேக்ஸ், டிவிடெண்ட்ஸ் ஆர் மேட் அண்ட் டிசிஷன்ஸ் டேக்கன். ஸோ அப்போ நான் ஒரு கம்பெனியில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம கம்பெனி வந்து நம்ம ஆர்கனைசேஷன் வந்து இன்னொரு ஆர்கனைசேஷனில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகுது, ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகுது அப்படின்னா அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, எந்த கம்பெனியில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோமோ அவங்கள பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸையும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கலெக்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே எவாலுவேட் பண்ணலாம், அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? So accurate forecast in conditions of certainty and uncertainty then become viral assumptions for these proposals. Alternatives are evaluated in the light of their feasibility and consequences. So in the forecast, இந்த assumptions-ஐ வந்து நம்ம வந்து சரியான முறையில் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு பிளான்ஸை நம்ம போட்டுட்டு அந்த பிளான்ஸில் எந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கோலை வந்து ரீச் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம வந்து இவாலுவேட் பண்ணணும் அப்படின்றது சொல்கிறது தான் ஃபோர்த் பாயிண்ட்டு. ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா செலக்டிங் அண்ட் ஆல்டர்னேட்டிவ். அடுத்த பாயிண்ட் என்னது, ஒரு பிளானை நம்ம செலக்ட் பண்ணணும். திஸ் இஸ் த ரியல் பாயிண்ட் ஆஃப் டிசிஷன் மேக்கிங். ஸோ பிளானுன்னாலே ஒரு பிளானை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அப்போது என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ எப்படி வந்து ஆர்கனைசேஷன் வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணி கொண்டு போகிறோம் அப்படின்ற டிசிஷன் மேக்கிங்கை வந்து எடுக்கிறது தான் வந்து செலக்டிங் அண்ட் ஆல்டர்னேட்டிவ்.
ஓகே, the best plan has to be adopted and implemented. ஸோ இவ்வளோ அனலைசேஷன் பண்ணிவிட்டு எவாலுவேட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஆல்டர்னேட்டிவ் பிளான்ஸில் எந்த பிளானை வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் 5th ப்ராசஸ். ஸோ பெஸ்ட் பிளானை நம்ம அதில் எடுக்கணும். த ஐடியல் பிளான் அஃப்கோர்ஸ் would be the most feasible, profitable and with least negative consequences. ஸோ நாம் அந்த செலக்ட் பண்ணக்கூடிய அந்த பிளான் வந்து பார்த்து எப்படி இருக்கணும், ரொம்ப ஃபீஸிபிளாக இருக்கணும், ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும், அண்ட் அட் த சேம் டைம் நமக்கு அதிகப்படியான நெகட்டிவான விஷயத்தை கொண்டு வரக்கூடாததாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான பிளானை தான் நம்ம எடுக்கணும். மோஸ்ட் பிளான்ஸ் may not always be subjected to a mathematical analysis. In such cases, subjectivity and the manager's experience, judgment and at times intuition play an important part in selecting the most viable alternative. ஸோ இப்போ ஒரு பிளானை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது எப்படி வைஸ்ஃபுல்லாக நம்ம வந்து அதை செலக்ட் பண்ணணும். ஓகேவா? நம்மளுடைய இன்ட்யூஷன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மேனேஜர்ஸினுடைய எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ இதையெல்லாம் பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு மேத்தமேட்டிக்கலாக அனலைஸ் பண்ணாமல், அதாவது ரொம்ப கால்குலேட்டிவாக அனலைஸ் பண்ணாமல் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், ஓகேவா, அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் இதையெல்லாம் பேஸ் பண்ணி அவங்களுடைய இன்ட்யூஷன், அதாவது உள்ளுணர்வு, இதையெல்லாம் பேஸ் பண்ணி வந்து அவங்க என்ன பண்ணலாம், அந்த ஆல்டர்னேட்டிவ்லேருந்து ஒரு பெஸ்ட் பிளானை வந்து செலக்ட் பண்ணலாம். சம்டைம்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் பிளான்ஸ் மே பி செலக்டட் இன்ஸ்டெட் ஆஃப் ஒன் பெஸ்ட் கோர்ஸ். ஒரு சில டைமில் என்ன ஆகும்னா ஒரு பர்டிகுலர் பிளானை மட்டும்தான் செலக்ட் பண்ணணும்னு கிடையாது, 2 பிளான்ஸையுமே என்ன பண்ணுவாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. The manager will have to apply permutations and combinations and select the best possible course of action. ஸோ ஒவ்வொரு பிளான்ல இருந்தும் நல்ல விஷயங்களை எடுத்துகிட்டு அதை வந்து மேனேஜர்ஸ் வந்து என்ன பண்ணலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இதுதான் வந்து 5th ப்ராசஸ். அடுத்தது இம்ப்ளிமெண்டிங் த பிளான். ஓகே, இப்போது நம்ம ஒரு நல்ல பிளானை ஆல்டர்னேட்டிவ் பிளான்ஸ்லேருந்து செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும், அந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இது வந்து மேனேஜரியல் ஃபங்க்ஷன். இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பிளானிங் வந்து யாருனுடைய ஃபங்க்ஷன், மேனேஜருடைய. ஹையர் அஃபிஷியல் வந்து இதெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு அவங்க யாருக்கு கொடுப்பாங்க, அடுத்த ப்ராசஸை மேனேஜர்ஸ் கிட்ட கொடுப்பாங்க. அதாவது ஒர்க்கர்ஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி ஆர்கனைசேஷனுடைய கோலை ரீச் பண்ணுறதுக்கான எல்லா ஃப்ரேம் ஒர்க்கையும் பண்ணிவிட்டு வித் கைட்லைன்ஸ் பாலிசிஸ் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு மேனேஜர்ஸ் கிட்ட இந்த வேலையை கொடுப்பாங்க. த ஸ்டெப் இஸ் கன்சர்ன்ட் வித் புட்டிங் த பிளான் இன் டு ஆக்ஷன். ஒரு பிளானை வந்து நம்ம வந்து என்ன அடுத்த ஸ்டெப்புக்கு எது கொண்டு போகிறோம், ஆக்ஷனுக்கு கொண்டு போகிறோம், அதாவது ஆப்ரேட்டிங்க்கு நம்ம வந்து கொண்டு போகிறோம். தட் இஸ் டூயிங் வாட் இஸ் ரிக்வயர்ட். ஒரு கோலை ரீச் பண்ணுறதுக்கு நான் இப்போ என்ன வேலை பண்ணணும், ஸோ அதுக்கேற்ப நான் பிளான் போட்டுட்டேன், இப்போ நான் வந்து அதை ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் தேர் இஸ் அ பிளான் டு இன்க்ரீஸ் ப்ரொடக்ஷன், தென் மோர் லேபர், மோர் மிஷினரி வில் பி ரிக்வயர்ட். திஸ் ஸ்டெப் வுட் ஆல்சோ இன்வால்வ் ஆர்கனைசிங் ஃபார் லேபர் அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரி. இப்போ சப்போஸ் வந்து நான் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துல இப்போ வந்து 1 lakh ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. அதற்கான பிளான்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஃப்ரேம் ஒர்க் பண்ணிவிட்டு கொடுத்துட்றாங்க. இப்போ மேனேஜர்ஸ் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்போது மேனேஜர்ஸ் அந்த பிளானை வந்து பார்த்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. எவ்வளோ ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, எவ்வளோ லேபர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க, எவ்வளோ மிஷின்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கால்குலேட் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கேற்ப ஆட்களை வந்து ரெக்ரூட் பண்ணுறதோ இல்லை வந்து ரா மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணுறதோ, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொண்டு போவாங்க. அடுத்த ஸ்டெப் இம்ப்ளிமெண்டிங் த பிளான். அடுத்தது ஃபாலோ அப் ஆக்ஷன். ஓகே, இப்போ நான் ஒரு பிளான் பண்ணிட்டேன், கோலை செட் பண்ணிட்டேன், ஃப்யூச்சரெல்லாம் நான் அசியூம் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு பிளானை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, அசம்ஷன்ஸ் எல்லாம் வச்சு நான் பிளான்ஸ் போடுறேன். அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் போடுறேன். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் போட்டுட்டு அதை நான் எவாலுவேட் பண்ணுறேன். அதாவது அது இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படின்றத நான் வந்து எவாலுவேட் பண்ணுறேன். எவாலுவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அதிலிருந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு பிளானை நான் எடுக்கலாம். 1 or 2 பிளான்ஸை வந்து நான் எடுக்கிறேன். அந்த பிளானை நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டதுக்கப்புறம் என்ன ஆகுது, லாஸ்ட் ஸ்டெப் ஃபாலோ அப் ஆக்ஷன். அதாவது ஆஸ் பர் பிளான் ஒர்க்கு வந்து போயிட்டுருக்கா அப்படின்றது தான் வந்து ஃபாலோ அப் ஆக்ஷன். டு see whether plans are being implemented and activities are performed according to schedule is part of the planning process. ஒரு பிளானிங் ப்ராசஸில்
ஒரு ஒர்க்குக்கான பிளானை போட்டுட்டோம், அது சரியான முறையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதற்கான பர்ஃபார்மன்ஸ் வந்து நடக்குதா, ஆஸ் பர் ஷெட்யூல், ஆஸ் பர் டைம் வந்து அந்த ஒர்க்கு வந்து நடந்துட்டுருக்குதா அப்படின்ற அந்த ஃபாலோ அப் அப்படின்றது தான் வந்து பிளானிங்கினுடைய அடுத்த ப்ராசஸ். ஸோ மானிட்டரிங் த பிளான்ஸ் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் டு என்ஷூர் தட் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆர் அச்சீவ்டு. பிளான்ஸை வந்து மானிட்டர் பண்ணுறது அப்படின்றது பார்த்திங்கன்னா, அதை நம்ம சரியாக உறுதிப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஆப்ஜெக்டினுடைய கோல்ஸை வந்து அது அச்சீவ் பண்ணிடும், சக்ஸஸ்ஃபுல்லாக அச்சீவ் பண்ணிடும் அப்படின்னு பார்த்துக்கலாம். இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா பிளானிங் ப்ராசஸ். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.